வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இளவயது திருமணம். எவராவது உங்கள் 3வது 4வது தலைமுறையை கேட்டுப் பாருங்கள். பெரும்பாலும் இளவயது திருமணம்தான் அதிக பேர் செய்திருப்பார்கள். அவர்கள் அறியாமலே உங்கள் பாட்டி அல்லது பாட்டியின் தாயார் எவராவது 14-15 வயதில் திருமணம் செய்திருப்பார்கள். வயதுக்கு வந்து ஓராண்டு முடிய மனம் புரிந்தவர்களே அதிகம். சட்டம் வர முன்பு இதுதான் எம் கலாச்சாரம், பண்பாடு. பெண்களை அவ்வப்போது கல்வி, தொழில் என்பவற்றிற்கு சமூகம் அனுமதிக்கவில்லை. எல்லோரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். பெண்கள் தங்கள் தனியாக செல்ல மாட்டார்கள். பெண்கள் எந்த வாகனமும் ஓட்ட மாட்டார்கள். பெண்களின் கடமை வீட்டு வேலை, குழந்தை கவனிப்பு என்ற கட்டாயமாக திணிக்கப்பட்ட காலம் அது. தாத்தாமார் குசும்பனுகள் பெரும்பாலும் 2-3 திருமணம் மனைவி அனுமதியோடு செய்து பிள்ளை குட்டிகளாய் மகிழ்வார்கள். ஏனெனில் உழைப்பவர்கள் ஆண்கள். அப்போது ஆண் ஆதிக்கம் சிந்தனை அதிகம். பாரதியார் சரி, காந்தி சரி 14 வயதில் திருமணம் செய்ததால் தான் பெண் அடிமைத்தனத்தை வெறுத்தார்கள். குழந்தைகள் அதிகமாக பெற காரணம் குடும்ப கட்டுப்பாட்டு முறை இல்லை. பெண்ணோ ஆணோ சிந்திக்கும் வயது வர முதலே 5-6 குழந்தைகளுக்கு பெற்றோர் ஆவதும், ஆளாளுக்கு 10-14 பிள்ளைகளை பெற்றவர்களும் உண்டு. சிறு வயதில் திருமணம் செய்ததால் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் கண்டு இறந்தவர்களே அதிகம். இதைவிட அவர்களது உணவு பழக்க வழக்கம், உடல் உழைப்பு அதிகமாக இருந்ததால் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்ந்தனர். இயற்கையை நேசித்த மனிதர்களாய் வாழப் பழகியதால் இயற்கை அவர்களை வாழ அனுமதித்தது. இப்போது தலைமுறை இடைவெளி, கல்வி, சுகாதாரம், மருத்துவம், செயற்கை உணவுகள், மனித சிந்தனை, முதுநிலை, வயது, திருமணம், குடும்ப கட்டுப்பாடு, விவாகரத்து, பணத்தை நோக்கிய பார்வை, தொழில்நுட்ப வளர்ச்சி என்பவற்றாலும், கூட்டு குடும்பம் இல்லாது போன சுயநலத்தாலும், பெண் இனத்தின் சிந்தனை, வாக்குரிமை, பதவி, பட்டங்கள் என்பவற்றால் எல்லாம் எட்டாக்கனியாக போய்விட்டது. உங்களின் கீழ் 3வது 4வது தலைமுறை நீங்கள் உயிரோடு இருந்தால் பாருங்கள். குழந்தைகளை பெறுவதையே கேலியாக நினைக்கும் நிலை கட்டாயம் ஏற்படும். அதைவிட திருமணம் இல்லாது போகும். பிள்ளைகளை ஒரு கொம்பனியிடம்தான் விரும்பிய வடிவில் பெற்று வளர்க்கக்கூடியவாறு சமூகம் மாறும். மனித ஆயுள் குறுகும். எவரும் 50 தாண்ட மாட்டார்கள். இதுதான் உண்மை நிலை. மூதாதையர் அழகாய் உருவாக்கிய குலத்தை இனிவரும் சந்ததிகள் நன்றி வணக்கம் போட்டு முடித்து வைப்பார்கள். இதுதான் காலத்தின் அழிவு என்பது. மனிதன் தன்னைத்தானே அழித்து கொள்ள 1000 வழிகளைத்தானே உருவாக்குவான். கடவுள் சித்தாந்தம் உடைக்கப்படும். அக்கணம் உலகம் தறிகட்டு ஓட போர், யுத்தம், இனவெறி, பணவெறி, மதுவம், போதைப்பொருள், தேவையற்ற மருத்துவம் என்பவற்றாலும் உணவுப் பொருள் உற்பத்தி செய்யும் தலைமுறை அழிந்து போக மனித இனம் மீண்டும் பழையபடி கோவணம் குறுக்குகளோடு அதனை ஃபேஷன் என்று சொல்லி அணியும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நன்றி, வணக்கம்.